Hi, hello friends. I'm Dr. Sukanya Rajkumar and welcome to Uruv Illam. This is an introduction video about what is Uruv Illam, என்ன மாதிரி videos எல்லாம் வரும் அப்படின்றத சொல்றோம். Uruv Illamல mainly வந்து gardening மெயினாக பார்க்கலாம், gardening videos and then all decorating ideas, gardening and then craft, என்னென்னா உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பார்க்கலாம். Let me introduce myself. I am Dr. Sukanya Rajkumar. நான் ஒரு டென்டிஸ்ட். பட் என்னோட ஹாபின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்சது வந்து கார்டனிங் அண்ட் தென் வீட்டை டெக்கரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டை அழகாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நிறைய சின்ன சின்ன கிராஃப்ட் ஐடியாஸ் அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து பண்ணுவேன். அண்ட் தென் வீட்டுக்கும் நிறைய வந்துட்டு மெயினாக அழகு சேர்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ஸ், அதாவது வந்துட்டு நிறைய செடிகள், அது வந்து நமக்கு ஹெல்ப்பும் பண்ணும், அதோட வந்துட்டு வீட்டையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கும். ஸோ இந்த நியூ இயர் we are starting our YouTube channel and இந்த நியூ இயரில் நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்ன ரெசல்யூஷன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேரை நான் மோட்டிவேட் பண்ணலாம் ஃபார் ஆர்கானிக் கார்டனிங். ஆர்கானிக் கார்டனிங் வந்து நீங்களே பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் கையால் நல்ல ஒரு குட் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ நல்லா வந்துட்டு க்ரோ பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதில் இருக்க சந்தோஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ சின்னதாக முடிய வேண்டாம். ஸோ தட் நான் வந்து என்னோட டெரஸ் கார்டனிங் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். அதோட வந்துட்டு டிப்ஸ், எப்படி ஒரு டெரஸ் கார்டனிங் மெயினாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி. வில் கோ ஃபார் அவருக்கு டெரஸ் கார்டன் டூர் அண்ட் தென் சம் டிப்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் அ டெரஸ் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட டெரஸ். நீங்கள் ஒரு வியூ பாருங்கள் டெரஸை. டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்பேஸ். டெரஸ் கார்டன் வந்து ரொம்ப நல்ல ஸ்பேஸ் ஃபார் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் ட்ரீஸோ பிளான்ட் ட்ரீஸோ வளர்க்குறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெரஸில் வந்து உங்களுக்கு நிறைய சன்லைட் கிடைக்கும். நிறைய சன்லைட் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு டெரஸ் வந்து ரொம்ப நல்ல பிளேஸ் உங்களுக்கு வந்து இது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு. டெரஸ் இல்லாதவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க பால்கனிஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ் யூஸ் பண்ணி நம்ம வளர்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போயுமே லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், டெரஸில் ஹெவி லோட் போடுறதுக்கு பதிலாக. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிமெண்ட் பாட்ஸு இல்லைனா வந்துட்டு டெரக்கோட்டா பாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸோ இல்லைனா பிளாஸ்டிக் பக்கெட்ஸ், வேஸ்டான பக்கெட்ஸு, ரைஸ் பேக்ஸு, அந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ். அதாவது வந்து எந்த வாட்டர் போட்டாலும் இமீடியட்டாக வெளியே போகிற மாதிரி இருக்கணும், எந்த சீப்பேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு நீங்கள் வீடு கட்டும்போதே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணியிருக்காங்களா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அப்படி இல்லைன்னா இப்போலாம் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் கூட கிடைக்குது, அந்த மாதிரி வந்துட்டு வாலோடு சேர்ந்து பெயிண்ட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இன்பிட்வீனில் நமக்கு எதுவும் சீப்பேஜ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டா இன்பிட்வீனில் நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கும், நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணாமல் இருக்க மாதிரி. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயிலும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம் டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு டெரஸ் கார்டனில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைக்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து வைக்கிறதோடு சேர்ந்து கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் வைக்கணும். ஃப்ளவர்ஸ் வச்சோன்னா ஈஸியாக பாலினேஷன் நிறைய நடக்கும். ஸோ தட் உங்களுக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும். ஸோ ஃப்ளவர் பிளான்ஸும் இருக்கணும், அதே மாதிரி வந்து வெஜிடபிள் பிளான்ஸும் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க, ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ரோ பண்ணும்போது என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன மாதிரி க்ரோ பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஈஸியாக க்ரோ பண்ணுற வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். அதாவது வந்துட்டு க்ரீன்ஸ் நிறைய, பாலக், மின்ட், மேத்தி, அண்ட் தென் வந்து இந்த மாதிரி க்ரீன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக வளரும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மேத்திலாம் 7 days உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் தென் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து டொமேட்டோஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு யூஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா. அப்புறமா ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் போட்டுக்கலாம்.
இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சீட்ஸ் வந்து ரொம்ப வெளியே போயிட்டு காஸ்ட்டே இதில் ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா வந்து சீட்ஸ்லாம் நம்ம வெளியே போய் வாங்கணும் தெரியல. வீட்டில் இருக்க கொரியாண்டர் சீட்ஸு இதெல்லாம் இது மேத்தி சீட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மின்ட்டெல்லாம் நம்ம கடையில் வாங்குகிற இதே வச்சே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸ் ரொம்ப இது பண்ணாது. ஸோ ஸ்லோவாக நம்ம வந்து இந்த மாதிரி டெரஸ் கார்டன் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஸோ தட் ஐ வில் டெல் யூ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரி சாயில் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி எது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வியூஸை, அப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.